ஹலோ காய்ஸ், இந்த மருமகளில் அடுத்ததாக என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால், சேது தன்னுடைய அப்பா பார்க்க போகிறாங்க. அப்படி போகும்போது அவங்களோட அப்பா ராஜாங்கம் என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், என்னப்பா சேது, நீ மட்டும் தனியாக வாரியே, எங்கள் தமிழ்ச்செல்வி என்ற மாதிரி கேட்குறாங்க. அவளா அப்பா, அவளை எதுக்கு இப்போ ஞாபகப்படுத்துகிறீங்க என்ற மாதிரி கேட்குறாங்க. என்னப்பா, நீ சொல்கிற விஷயத்தை பார்த்தா வீட்டில் வேறு ஏதோ நடந்திருக்கு போல இருக்குது, உண்மையா என்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாப்பா, அவள் அந்த வீட்டிலேயே இருக்கக்கூடாது, அவள் இப்போ வீட்டை விட்டே போயிட்டா என்ற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கு போனா, நீ ஏதாவது சொன்னியா அல்லது வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது சொன்னாங்களா என்ற மாதிரி கேட்குறாங்க. இவளை எதுக்கப்பா நாங்கள் எதுவும் சொல்லணும், அவளுக்கே தெரியும் தானே தான் இந்த தப்பை பண்ணேன்னு சொல்லி என்ற மாதிரி சொல்கிறாங்க. யார் சொன்னது, தமிழ்ச்செல்வி தான் இதை பண்ணான்னு சொல்லி நான் சொன்னேனா உனக்கு அப்படி என்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைப்பா, அவள் தானே பண்ணியிருப்பா, அவளோட அப்பா தான் இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சுக்கிறாங்க அப்படின்ட்டு சொன்னால் அவள் தானே இதை பண்ணியிருப்பா என்ற மாதிரி சொல்கிறாங்க. முட்டாள், உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன், இந்த மாதிரி பிரச்சனைக்கு தமிழ்ச்செல்வியோட போய் பேசாத என்ற மாதிரி சொல்லியிருக்கிறேன். இங்கே பாரு, இந்த பிரச்சனைக்கும் தமிழ்ச்செல்விக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அது எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கே இப்படி தெரியும் போது உனக்கு தெரியாதா உன்னுடைய பொண்டாடியை பற்றி, எதுக்கு அவ மேலே இந்த மாதிரி ஒரு பழியை போட்ட, மற்றவங்க தான் அந்த மாதிரி சொன்னாங்கன்னு சொன்னாலுமே நீ அதை நம்பியிருக்கக்கூடாது. ஏன், தமிழ்ச்செல்வியை அப்படி சொல்லியிருந்தா கூட நீ அதை நம்பியிருக்கக்கூடாது. அதை விட்டுட்டு தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு அனுப்பிட்டு இப்படி தனியாக நின்று புலம்பிகிட்டு இருக்கிற, உனக்கு தெரியாதா இதை யார் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி. இங்கே பாரு, நான் அமைச்சராக இருக்கிறதால என்னை பிடிக்காதவங்க இதை பண்ணியிருப்பாங்க, அது உனக்கு தெரியாதா, நீ அதை யோசிச்சிருக்க இல்லையா என்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைப்பா, நான் அந்தளவு தூரத்துக்கு நிற்கலை என்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைப்பா, எனக்கு அரசியல் ரீதியாக நான் பகையால் தான் இந்த மாதிரி நடந்திருக்கே ஒழிய தமிழ்ச்செல்விக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அது சரி, நீ இதுக்கு முன்னாடி என்னை பார்க்க வரும்போது உனக்கு சொன்னேன் இல்லையா, இது சம்மந்தமாக வீட்டில் போய் யாரோடையும் எதையும் பேச வேண்டாம், எது உண்மை என்று கண்டுபிடிக்க வரையும் இதை பற்றியும் பேச வேண்டாம்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கப்புறமா நீ இதுக்காக போய் தமிழ்ச்செல்வியோட சண்டை போட்ட. அது சரி, உனக்கு எப்படி தெரியும் தமிழ்ச்செல்வி தான் இதை பண்ணியிருப்பான்னு சொல்லி, யார் சொன்னது என்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைப்பா, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் தமிழ்ச்செல்வி மேலே தான் கோவமாக இருந்தாங்க. நான் வீட்டுக்கு போன உடனேமே இவ தான் இப்படி பண்ணிட்டா பற்றியா, இவளோட கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் கூட இல்லை, நாங்கள் எல்லாம் இவ்வளவு அழுதுட்டு இருக்கிறோம் என்ற மாதிரி எல்லாருமே சொன்னாங்க. எனக்குமே தமிழ்ச்செல்வி தான் இதை பண்ணியிருப்பளோ என்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. அதனால தானப்பா நானுமே பேசிட்டேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு, வீட்டில் இருக்கிறவங்க என்று சொல்லி யாரை சொல்கிற என்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை, ஈஸ்வரியத்தை தான் இந்த மாதிரி சொன்னாங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஈஸ்வரி சொன்னாலா, ஈஸ்வரின்ற பேச்சை கேட்டால் நீ தமிழ்ச்செல்வியோட சண்டை பிடிச்ச என்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைப்பா, நான் போகிறதுக்கு முன்னாடி அங்கே பெரிய பிரச்சனை போய்கொண்டு தான் இருந்தது என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது அவங்க ராஜாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இங்கே பாரு, நீ போகிறதுக்கு முன்னாடி பெரிய பிரச்சனை நடந்திருந்தாலும் நீ போன உடனே இங்கே பாருங்கள் என்ன பிரச்சனை அதை நான் பார்த்துக்கொள்கிறேன், என்னுடைய பொண்டாட்டி அப்படி பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை என்ற மாதிரி நீ சொல்லியிருக்கணும். ஒரு வேளை தமிழ்ச்செல்வி தான் இதை பண்ணியிருந்தா கூட, இல்லை அவள் அதை பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லி இதை யார் பண்ணியிருப்பாங்கன்றதை கண்டுபிடிக்கும் வரைக்குமாவது நீ அமைதியாக இருந்திருக்கணும். நீ அதை பண்ணியா, இல்லையே, அப்படி பண்ணாமல் விட்டுட்டு இதில் இருந்து அழுது புலம்பி என்னப்பா பிரயோஜனம்? போலீஸ் ஸ்டேஷனில் அவங்களுக்கு என்ன வேணும், யார் இதை பண்ணாங்க, யாரால் இந்த விஷயம் நடந்தது என்றது தான் வேணும். அதை நாங்கள் கண்டறிஞ்சு கொடுக்காம சும்மா எங்களோட குடும்பத்துக்குள்ள பிரச்சனை படுறதால என்ன நடக்க போகுது? ஏற்கனவே தமிழ்ச்செல்வியை எங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருக்குமே பிடிக்காது. அவங்க எப்போ தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு அனுப்பலாமன்ட்டு பார்த்து கொண்டு வந்துருப்பாங்க. நல்ல தருணம் கிடைச்சது இல்லையா, நானுமே இங்கே ஜெயிலுக்கு வந்ததுக்கப்புறமா அங்கே தமிழ்ச்செல்விக்காக பேசுகிறதுக்கு யாருமே இல்லை. உன்னை அவங்களுக்கு நல்லாவே தெரியும், தங்களோட பேச்சு நல்லாவே கேட்பேன்னு சொல்லி, அதனால் உன்னை வச்சு காய நகர்த்தி இருக்கிறாங்க. அந்த பொண்ணு பாவம், வயிற்று புள்ளக்காரி, அந்த வயிற்று புள்ளக்காரியை கூட கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாமல் வீட்டை விட்டு அனுப்பிட்டு இதில் உட்காந்துருக்கிறியே, உன்னை பார்க்கவே எனக்கு அருவருப்பாக இருக்குது என்ற மாதிரி சொல்கிறாங்க.
அப்படி சொல்லாதீங்கப்பா. நான் வந்து உங்கள காப்பாத்துறதுக்காக தான் இத பண்ணினேன்ற மாரி வந்து சொல்றாங்க. என்ன என்ன காப்பாத்த போறியா? தமிழ்ச்செல்விய வீட்ட விட்டு அனுப்பினா என்ன காப்பாத்தலாமென்று உனக்கு யார் சொன்னது? என்ற மாரி வந்து கேட்குறாங்க. இல்லப்பா, அவங்க தானே இதுக்குரிய ஆட்கள். அவங்க வந்து வீட்ட விட்டு அனுப்பினா, இல்ல நாங்க இத பண்ணது நாங்க தான்ண்டு ஒத்துக்கொள்ளுவாங்கன்னு நினைச்சேன்ற மாரி வந்து சொல்றாங்க. அவங்க பண்ணினா தானேப்பா ஒத்துக்கொள்றதுக்கு. ஒரு குற்றமும் பண்ணாதவங்க மேல போய் இப்படி பழி போடுறீங்க. அது சரி, ஒருத்தங்க ஏழையா இருந்தா என்னதான் பழியும் போட்டுடுவீங்களா? அல்லது போனா ஒருத்தங்களுக்காக பேசுறதுக்கு யாருமே இல்லையேண்டா, சரி இவங்க தான் பண்ணியிருப்பாங்க, இவங்களுக்காக யார் பேச வரப்போறாங்க என்றுட்டு அவங்க மேல பழி போட்டிருப்பாங்க. பழி போடுறதா? இப்ப சரி, நான் சொல்றது பொய்யன்னு சொன்னா, நீ போய் வீட்டில பாரு, எல்லாரும் நல்ல சந்தோஷமா இருப்பாங்க. இவ்வளோ நேரம் கண்ணீர் வடிச்சாங்க இல்லையா? இப்ப நல்ல சந்தோஷமா இருப்பாங்க. நான் வந்து இப்பவும் ஜெயில்ல தானே இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது அவங்க இப்படி கண்ணீர் வடிக்காம சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு சொல்லி நீ ஆச்சரியப்படுவ. அப்பதான் உனக்கு தெரியும், தமிழ்ச்செல்வி இதை பண்ணலை, இதை வேறு யாரோ தான் பண்ணியிருக்கிறாங்க, அதை காரணம் காட்டி இவங்க தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்கன்னு சொல்லி அப்போ தான் நீ நினைப்ப. இங்கே பாருப்பா, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நாங்கள் உண்மையாக நடந்தா ரெண்டு ஒரு நாளைக்கு வந்து அந்த உண்மை வெளியில் வரும். அதை விட்டுட்டு நாங்கள் அவங்க பண்ணியிருப்பாங்க, இவங்க பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி மற்றவங்களில் குறை சொல்கிறதால அவங்கள்ட்ட சாபத்தை தான் தேடிக்கொள்ளுமே ஒழிய நாங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து மீள போகிறதில்ல. சரியா? அது மட்டும் இல்லாமல் தமிழ்ச்செல்வியும் படித்த பொண்ணு, கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். நீ தான் அப்படி ஒரு முட்டாள்தனமாக நடந்து கொள்கிறேன்னு சொன்னால் அந்த பொண்ணு எதுக்கு வீட்டை விட்டு போச்சுதுன்னு தான் எனக்கு கவலையாக இருக்குது. எனக்கு அந்த பொண்ணு வந்து பார்க்க மட்டும் தான் நான் சந்தோஷமாக இருந்தேன். அவள் 2 ஆறுதல் வார்த்தை சொல்லுவான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீ திரும்ப வரும்போதே தெரிஞ்சிட்டுது, நீ அங்கே ஏதோ ஒரு வில்லங்கத்தை பண்ணி விட்டுட்டு தான் இங்கே வாராயன்னு தெரிஞ்சிட்டுது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு, என்னதான் இருந்தாலும் தமிழ் வந்து வீட்டை விட்டு போயிருக்கக்கூடாது, மற்றவங்களுக்காக இல்லாட்டிலும் எனக்காக போயிருக்கக்கூடாது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏனப்பா இந்த நேரத்தில் அவளை பற்றி பேசுகிறீங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவங்க தானே அப்பாவியை பற்றி தானே பேச முடியும். எந்த பாவம் அறியாத ஒரு பொண்ணை வீட்டை விட்டு அனுப்பிட்டு என்ன காப்பாற்றலாமான்னு இதில் வந்து உட்காந்துருக்குற. இங்கே பாரு சேது, எந்த விஷயமா இருந்தாலும் பொறுமையாக இருந்து யோசித்தா தான் அதுக்கான பதில், சரியான பதில் கிடைக்கும். அதை விட்டுட்டு ஆத்திரத்தில் போய் ஒரு முடிவெடுத்தேன்னு சொன்னால் அந்த முடிவு சரியாகாது. சரி, நீ தான் ஆத்திரத்தில் ஒரு முடிவெடுத்தேன்னு பார்த்தா அந்த பொண்ணு எதுக்கு இப்படி ஒரு முடிவை கோவத்தில் எடுத்ததோ எனக்கு தெரியலை. நேராக என்னட்ட வந்திருக்கலாமே, நான் மாமாவை பார்க்கணுமென்னு சொல்லி என்னட்ட வந்திருந்தா நானே சொல்லியிருப்பேனே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது, அப்பா நான் வந்து வக்கீலை கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன், அவங்களுக்கு நீங்கள் என்ன நடந்துன்னு சொல்லுங்க, நான் சீக்கிரமாகவே உங்களை வெளியில் எடுத்துடுறேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னப்பா, வக்கீலை கூட்டிகிட்டு வர்றதுக்கு முன்னாடியே வந்து நான் தான் குற்றவாளி என்று சொல்லி எனக்கு இவ்வளவு அடி அடிச்சிட்ருக்குறாங்க. இனிமேல் வக்கீல் சொல்லியா நம்ப போகிறாங்க. சரி, கூட்டிகிட்டு வா, உன்னுடைய ஆசை எதுக்கு விடுவான், இவ்வளவும் நான் சொல்லி நீ கேட்கல, ஆனால் நீ சொல்கிறத நான் கேட்கணுமென்று நீ எதிர்பார்க்குற என்ன, அப்படித்தானே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லைப்பா, உங்களை காப்பாற்றணும் இல்லையா, எலெக்ஷன் வேறு வருது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இவ்வளவு நடந்ததுக்கப்புறம் எலெக்ஷன் கேட்கலாமான்னு நினைக்கிறியா? நாம் அந்த எலெக்ஷனில் நிற்கக்கூடாது, எனக்கு நல்ல பேரே இருக்கக்கூடாது என்று தான் வந்து எதிர்கட்சிக்காரங்க நினச்சாங்க. அதே மாதிரி வந்து என்னுடைய கட்சியே வந்து இல்லை இவர் வந்து எங்களோட கட்சியில் இருக்கக்கூடாது, இவரால் மற்றவங்கண்ட வாக்கும் இல்லாமல் போயிடும் என்ற மாதிரி வந்து என்னை கட்சியை விட்டே நீக்கிட்டாங்கண்டு எனக்கு தெரியும். நீ சொன்னியோ இல்லையோ, எனக்கு இங்கே சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. சொன்னாங்க வந்து, இதெல்லாம் எங்களை வேதனைப்படுத்துகிற விஷயங்கள் தானே, அப்போ இதை சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கத்தானேப்பா செய்வாங்க, கண்டிப்பாக வந்து சொன்னாங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க, யார் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சொன்னது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன செய்து நினச்சிட்ருக்கிற, எங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு 4 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னால் கெட்டது பண்ணுறதுக்கு 40 பேர் இருக்க மாட்டாங்களா? இருப்பாங்க தானே, அவங்கள ஒருத்தவங்க தான் வந்து எனக்கு சொன்னாங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ சரியப்பா, நீங்கள் வக்கீலுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களை எடுத்துடுறேன், எங்களை ஏமாத்தினவங்கள்ட முகத்தில் வந்து கரிய பூசுகிறேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. வக்கீலுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், தான் இதை பண்ணலை, தனக்கு பிடிக்காதவங்க எதிர்கட்சியில் இருக்கிறவங்க தான் இதை பண்ணியிருப்பாங்க ஒழிய நான் இதை பண்ணலை என்ற மாதிரியும், தான் அந்த இடத்துல வந்து எதுக்கு போனேன், என்ன நடந்தது என்ற விஷயத்தையும் வந்து அவங்க சொல்கிறாங்க.
இந்த ஆதாரம் போதுமா இல்லது இன்னும் ஆதாரம் வக்கீலுக்கு தேவைப்படுமா தெரியல. அவங்க தனக்கு தெரிஞ்ச விஷயங்கள வந்து சொல்லிட்டாங்க. இப்படி இருக்கும்போது வந்து பாட்டிக்கு வீட்டை இருக்கவே முடியல. இந்த தமிழ் வீட்டை விட்டு போட்டாலே, அதுவும் வந்து வயித்துல பிள்ளைய வச்சுட்டு போயிட்டாளே, அவ என்ன பாடுபடுறாளோ தெரியலையே, வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாளோ இல்லையோ தெரியலையே என்ற மாரி வந்து நினைச்சிட்டுருக்குறாங்க. இப்படி இருக்கும்போது தமிழோட அப்பா வந்து அவங்களோட பாட்டிக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணும்போது, "என்னப்பா வீட்டில என்னென்னமோ நடக்குது. நீ எங்க உன்னுடைய பொண்ணு இருக்கிறான்னு நினச்செடுக்கிறியா? இங்கே உன்னுடைய பொண்ணு இல்லைப்பா, வீட்டை விட்டு போயிட்டான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எனக்கு தெரியும், அவள் இங்கே வந்துட்டா, நான் உங்கள் வரை இருந்தேன், அதுக்கிடையில் அவள் இங்கே வந்துட்டான்ற மாதிரி வந்து சொல்லி கவலைப்படுறாங்க. கவலைப்படாத, அவளோட நல்ல மனசுக்கு அவள் நல்லா தான் இருப்பாள். இந்த வீட்டில் யாருமே வந்து அவளை புரிஞ்சு கொள்ள மாட்டேன்றாங்க. என்னமோ தெரியலப்பா, என்ன பிரச்சனை நடந்தாலுமே உன்னுடைய பொண்ணில் தான் பழிய சொல்லிட்டு போகிறாங்க. பாவம் அதுவும் வந்து கேட்டுட்டு இருந்தது. ஒரு கட்டத்தால் அவளாலையுமே கேட்க முடியாமல் போச்சு. பாவம் தானே, சின்ன பொண்ணு. அது எதுக்கு இந்த மாதிரியான கேவலமான பேச்செல்லாம் கேட்டுட்டு இந்த வீட்டில் இருக்கணும்னுட்டு தானே கிளம்பி போச்சுது. நான் கடைசி வரைக்கும் கூப்பிட்டுட்டே இருந்தேன், வரவே இல்லை. என்ன பண்ணுறது, அதுண்ட வைராக்கியம் அதுக்கு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ராஜாங்கத்தோட தங்கச்சி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், எங்களை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க, இனிமேல் இந்த வீட்டுக்கே வர முடியாது என்ற மாதிரி வந்து நினச்சேன். பத்தியா, இந்த வீட்டுக்கு திரும்பவே வந்துட்டோம். இனிமேல் வந்து எந்த காரணம் கொண்டும் நாங்கள் போகவே கூடாது. இந்த குடும்பத்தோடையே ஒட்டி உறவாடிட்டே நாங்கள் இருக்கணுமே ஒழிய போயிடக்கூடாது. அந்த தமிழ்ச்செல்வி முட்டாள். மற்றாக்கள் வந்து ஏதாவது பழி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க இப்படி சொல்லும்போது நான் இருக்கிறத வந்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. நானாக இருந்தால் மாமா வரட்டும், மாமா சொன்னதுக்கப்புறமா தான் நான் போவேன் என்ற மாதிரி வந்து நான் உட்காந்துருந்துருப்பேன். ஆனால் அவளுக்கு அவங்களோட அருமை தெரியலை, அதுதான் போட்டா போல இருக்குது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது அவங்களோட பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், என்னம்மா நீங்கள், அவள் தானே கடைசி வரைக்கும் சேது வரட்டுக்கும், சேது சொன்னால் தான் போவேன்ன்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாலே உங்களுக்கு கேட்கலையா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னடி இப்படி சொல்கிற, சேது எத்தனை தடவை வந்து இவளை வீட்டை விட்டு போக சொல்லியிருக்கிறாங்க, எத்தனை தடவை இவ வந்து கோவிச்சுட்டு போகும்போது அவன் பேசாமல் இருந்திருக்கிறான், இப்படி எத்தனை தடவை அவளை போக சொல்லுவான், அதுக்கப்புறமா கூட்டிகிட்டு வரணும், இப்படியெல்லாம் நடந்ததெல்லாம் அவளுக்கு தெரியாதா, இந்த பிரச்சனைக்கும் அப்படித்தான் பண்ணுவான்ன்றது புரியாதா? அப்படி இருக்கும்போது சேதுவை எதுக்கு நம்பிட்டு இருந்திருக்கணும்? இவன் நம்ப வேண்டியது வந்து ராஜாங்கத்தை, அதாவது வந்து அவளோட மாமனாரை. அதை விட்டுட்டு இங்கே இருக்கிறவங்கள நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்படி பழி போடும்போது அவள் நேராக போயிருக்க வேண்டியது எங்கே தெரியுமா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவங்கள்ட்ட நேரவே கண்டு, இங்கே பாருங்க மாமா, என் மேலே இப்படி ஒரு பழி வருகுது, அதை நீங்களே வந்து தெளிவுபடுத்துங்கன்னு சொல்லியிருந்தா இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்குமா? அதை அவள் பண்ணாமல் விட்டுட்டா. அதால் பற்றியா அவளோட வாழ்க்கையே போச்சுது. இனி இந்த பக்கம் வரவே மாட்டா. இங்கே பாரு, சேது வந்து போய் கூப்பிட போனால் கூட அந்த தமிழ்ச்செல்வி வரமாட்டா. என்னென்னு சொன்னால், அந்தளவு தூரம் சத்தியம் பண்ணி இனிமேல் வரவே மாட்டேன், உங்களோட ஒட்டு வேணா உறவு வேணான்ட்டு போனா இல்லையா, திரும்ப இப்படி வாரது வந்தால் நாங்கள் கேட்போம் இல்லையா, இன்னும் பெரிய சவால் விட்டுட்டு போனேன், இப்போ இதுக்கு வந்திருக்கிற என்ற மாதிரி வந்து நக்கலாக கேட்போம் இல்லையா, அதுவே அவளை உறுத்தும் இல்லையா, அதனால் கண்டிப்பாக அவள் வரமாட்டா என்று நினச்சிட்ருக்குறாங்க. இப்போ வந்து தமிழ் இதை பண்ணலை, அரசியல் ரீதியாக வந்து பழி வாங்குறதுக்காக தான் இதை பண்ணியிருக்கிறாங்க என்ற விஷயத்தை வந்து ராஜாங்கம் வந்து சேதுக்கு வந்து சொல்லிட்டாங்க. இனிமேல் இந்த விஷயத்த வீட்டில் வந்து சொல்லும்போது வந்து சேதுன்ற மனசு மாறுதா, அல்லது வீட்டில் இருக்கிறவங்க என்ன திரும்பவும் தமிழை கூட்டிகிட்டு வர போகிறானோ என்ற பயத்தில் இருக்க போகிறாங்களா, தமிழ் திரும்ப போய் கூப்பிட்டாலும் வருவாங்களா, என்ன நடக்க போகுதுன்றதை கைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.